श्रीमद् भागवतन्नाम पुराणं लोकविश्रुतं श्रुणुयात् श्रद्धया युक्तः मम சந்தோஷகாரணம். கண்ணன் சாதிக்கபடிக்கு பாகவதத்தை பாராயணம் பண்ணினால் அது அவனுக்கு பெருத்த மகிழ்ச்சியை கொடுக்கும். இதில் சொல்லப்பட்ட ஓரொரு கதையுமே தெவிட்டாத இன்பத்தை கொடுக்கும். அதுவும் தெவிட்டாத அமுதத்தை பற்றித்தானே பார்த்து கொண்டு வருகிறோம். நம்ம ஒத்தொத்தருக்குமே அமுதம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை இருக்குமா? இருக்க தேவையில்லை. ஏன்னா தேவர்களை வாசைப்பட்டார்கள். ஆனால் ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ தங்களுக்கு அமுதம் கிடைக்க வேணும்னு ஆசை கொள்ளவில்லை. ஆறாத அமுதனான பெருமானையே தங்களுக்கு அமுதமாக கொண்டார்கள். பகவான் திருமோகூர் ஆத்தன் மோகினி அவதாரம் செய்தார். அவர் அமுதத்தை கொடுத்தார்னு பார்க்கிறோம். நான் அவன் கொடுத்த அமுதத்தை ஆசைப்பட வேண்டுமா அல்லது பகவானையே ஆசை கொள்ள வேண்டுமா? திருமோகூர் பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கோமே, அப்பவே நம்மாழ்வாருடைய ஒரு பாசுரத்தை தெரிவிக்கிறேன். கூத்தன் கோவலன் குதத்துவல் அசுரர்கள் கூச்சம் ஏத்தும் நங்கட்கும் அமரர்க்கும் முனிவர்க்கும் வாய்த்த தன்பனை வளவயல் சூழ் திருமோகூர் ஆத்தன் தாமரை அடியன்னி மத்தில மரணை. திருமோகூர் ஆத்தன் பகவான் அவனுடைய தாமரை அடிகளை தவிர மற்றொரு அரண், மற்றொரு காப்பு நமக்கு கிடையாது. அவன் எப்படி இருக்கிறார்? திருமோகூர் ஆத்தனாக, அவனுடைய திருவடிகள் தாமரை அடிகளாக. இந்த எம்பெருமான் மார்க்க பந்து சைத்தியம்ங்கிற குணத்தை காட்டினார். அதாவது மார்க்கத்தில் பந்துவாக இருக்கிறார். மார்க்கம்ங்கிறது அர்ச்சிராதி மார்க்கம். அதில் பந்துனா வழி துணை போவான். நாம் இத்தனை நாள் அர்ச்சிராதி மார்க்கத்தில் போய் பழக்கம் இல்லை. திடீர்னு ஒரு நாள் போகிறோம். போயிட்டு வரவும் போகிறதில்லை. மறுபடியும் ஒரு தடவை யாரும் பிரயாணப்பட போகிறதில்லை. அப்போ அந்த மார்க்கத்தில் போகிறதுக்கு வழி தெரிய வேண்டாமா? அதற்குத்தான் திருமோகூர் ஆத்தன் வருகிறார். ரொம்ப ஆச்சரியமான திவ்யதேசம். எத்தனை தரம் சேவித்தாலும் தகும். சக்கரத்தாழ்வாரை எத்தனை தரம் வேணால் சேவிச்சுருக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய கைங்கரபரர்களோ அனைவருமே பெருமானுக்கு அத்தனை ஆதரத்தோட கைங்கரம் வேண்டிருக்கா. பக்கத்தில் இருக்கிற க்ஷீராப்தி தீர்த்தம், அதில் தீர்த்தமாடுட்டு தாயாரை சேவித்து கொண்டு பெருமாளை சேவிப்பதே இன்பம். ஆக அவனே அமுதம். யார் மோகினி அவதாரம் எடுத்தானோ அவன் அமுதமா அல்லது அவன் கொடுத்தது அமுதமா? அதே போல பெருமானே ஆறாத அமுதமாக இருக்கிறான். ஆறாவமுதத்தை பார்த்திருந்தால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வந்திருக்காது. வெறும் அமுதத்தை பார்த்தார்களே தவிர பெருமானை பார்க்காமல் விட்டிட்டார்கள். இந்த குறை நம்ம யாருக்கும் வரக்கூடாது. இதுக்கு தான் பிரயோஜனாந்தர சம்பந்தம்னு சொல்லுவா. பகவானிடத்துல போய் கை நீட்டி அடியனுக்கு சொத்து வேணும், சுகம் வேணும், பதவி உயர்வு வேணும், சம்பள உயர்வு வேணும், கல்யாண வாழ்க்கை நன்னா இருக்கணும், இதெல்லாம் கேட்டுக்கிற மூலியோ கீழ்நிலையில் இதெல்லாம் சரி. இப்போ தான் பக்தி நமக்கு பிறக்கவே ஆரம்பிச்சிருக்குனால் அப்போ பெருமாள்கிட்ட கேட்காத வேற யாரிடத்துல போய் கேட்போம். அதுவும் தேக ஆரோக்கியம் குறைஞ்சி போச்சுன்னு வச்சுங்கோ, அதுக்காகவான்னு கேட்க மாட்டோமா? நமக்கு ஞானம் வளரணும், பக்தி வளரணும், அதற்காகவான்னு கேட்க மாட்டோமா? அதுவான அவரை கேட்டுத்தானே தீர வேண்டும். அப்போ பெருமானிடத்தில் கேட்கலாம் கீழ்நிலையில். ஆனால் வளர வளர பக்தி பரிபக்குவம் அடைய, பக்தி முதிர்ந்து போச்சுன்னால் நாம் என்ன அவரிடத்தில் கேட்க? அவர் ஏது நல்லதோ அதை செய்யத்தானே போகிறார் என்ன விட்டுடுவோம். அப்ப தேவர்களை காட்டிலும் நமக்கு என்ன உயர்ந்த கொள்கை இருக்க வேண்டும்? பெருமானிடத்தில் அவனை தவிர மற்றொன்றை கேட்க மாட்டோம். மோகனமா பெருமாள் எழுந்துள்ளிருக்காரே, நமக்கு ஆத்தனாக இருக்கிறார், காளமேகனாக இருக்கிறார். அதுல இந்த திவ்யதேசத்துல சிறப்பு. பார்க்கடல் வண்ணன் ஒரு பெருமாளுக்கு தனி சந்நிதியே உள்ளது. என்னன்னா பார்க்கடல் கடைந்த போது மோகினி உருவத்தை எடுத்துட்டாரோ இல்லையோ, அதனால தனி சந்நிதியோட பெருமாள் எழுந்துள்ளி இருக்கார். அப்ப அவரையே அமுதமாக கொள்ள வேண்டும். ஏனையவை அமுதமாக மாட்டாது. அவர் அமுதமாக கொள்ளாதபடியால தான் தேவர்களுக்கு ஆசை போல, அசுரர்களுக்கு ஆசை போல, ரெண்டு பேருக்கு சண்டை மூண்டுடுத்து 10வது அத்தியாயம் முழுக்க 11வது அத்தியாயம் முழுக்க இவா ரெண்டு பேருக்கு நடந்த பூசல் தான். பெருத்த சண்டை கிடுகிடுன்னு பார்த்துடலாம். யார் ஆறாட அடிச்சிருந்தா, ஆறார படைச்சிருந்தா, இதுதான் மொத்தமே சொல்லியிருக்கார். 8வது ஸ்கந்தம் 10வது அத்தியாயம். தேவாசுர யுத்தம் மூழ்கிறது. இது தானவ தைத்தேயாக நாவிந்தன் அமிர்தம் நிருப யுக்தா கர்மணி யத்தாச்ச வாசுதேவ பராங்முகாக. வாசுதேவன் பெருமான் மோகினி அவதாரம் கொண்டு ஏமாற்றி தேவர்களுக்கு மட்டும் அமுதத்தை கொடுத்துட்டார். இப்பதான் நடந்ததென்னு அவளுக்கு புரியவே ஆரம்பிக்கிறது. சாதயித்வா அமிர்தம் ராஜன் பாயயித்வா சகான் சுரான் பஷ்யதாம் சர்வபூதானாம் யயௌ கருட வாகனஹ. இப்படி அவா சாப்பிட்டுட்டே இருக்கிறச்சே பிரிச்சு கொடுத்துட்ட திருப்தியோடே கருட வாகனத்தில் ஏறி பெருமாள் புறப்பட்டு போயிட்டார். நமக்கு ஒரு கேள்வி பிறக்கும். ஒருத்தருக்கு மட்டும் வஞ்சனை பண்ணிவிட்டு ஏமாற்றிட்டு
மற்றொரு கோஷ்டிக்கு இது கொடுத்தது தகுமா? அவ சேர்ந்து உழைச்சிருக்காளேன்னு சொன்னால் உழைத்திருக்கலாம். எத்தனையோ பேர் தீயவர்கள் கூட லோகத்துல உழைச்சுட்டே இருக்கா. உழைச்சிட்டு இருக்காங்கிறதுக்காக அவளுக்கு நல்லது பண்ண முடியாது. அவர்கள் நல்லெண்ணத்தோட உழைத்தால் தான் செய்ய முடியும். தாங்கள் சாகாவரம் பெற்று உலகத்துல இருக்கிற எல்லாரையும் சாகடிக்கணும் அப்படியே நினைச்சிட்டு இருக்கிற அசுரர்களுக்கு போய் பால் வார்க்க இயலுமா? பாலே வார்க்க கூடாதுன்னா அமுத குடத்தை கொடுக்க இயலுமா? அதனாலதான் பெருமான் பண்ணிவிட்டார், நல்லத்தை காப்பாற்றி கொடுக்க எந்த முறையையும் தேர்ந்தெடுத்து தான் தீர வேண்டும். நல்லதை காப்பாற்றணும், நேர்மையால முறையில காப்பாற்றணும், வாஸ்தவம் தான். ஒருவேளை அது முடியலன்னு வச்சுங்க, அப்ப சற்றே நேர்மை மாறினாலும் நல்லத்தை காப்பாற்றணும். மேலும் இந்த இடத்துல பெருமாள் என்ன நேர்மை மாறிவிட்டார்? அவர் தான் முதல்லயே கையெழுத்து வாங்கி விட்டாரே, நான் எப்படி வேணா பிரிச்சு கொடுப்பேன், அதுக்கு நீங்க கேட்க மாட்டோம் கேள்வி கேட்க மாட்டோம்னு ஒத்துண்டா நான் பிரிக்கிறேன், இல்லைன்னா நான் வரலேன்னு முதல்ல சொன்னார். அவள் பேரில் இருக்க அழகுக்கு ஈடுபட்டு அவர்கள் ஒத்துக்கொண்டது குற்றமாகவே போயித்து. தத்ர தெய்வாசுரோ நாம ரணஹா பரமதாருணா ரோதய சுதன்வதோ ராஜன் துமுலோ ரோமஹர்ஷணா. மயிர்கூச்செறிய வைக்கும் பெரும் போர் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் உண்டது. ஐராவத யானையின் பேரிலே இந்திரன் ஆரோகணித்தான். பலி ஸ்வர்க்கத்தை ஜெயிக்கணுங்கிற வெறியோடே அனைத்து அசுரர் கூட்டங்களையும் கூட்டிக் கொண்டு வந்தான். ஒத்தருக்கொத்தர் கைகலப்பு, பெருத்த யுத்தம் உண்டது. ஆரோட சண்டை போட்டான்னு சொல்றார். யுயோத பலிர் இந்திரேணன், பலிக்கும் இந்திரனுக்கும். தாரகேண குஹோஸ்யத, தாரகனும் குஹனும். வருணஹா ஹேதினாயுத்யா, ஹேதிராஜனும் வருணனும், ஹேதியும் வருணனும். மித்ரஹா ராஜன் பிரஹேதினா, மித்ரனும் ராஜன் பிரஹேதியும். யமஸ்து காலநாபேன, யமனும் காலநாபனும். விஸ்வகர்மா மயேனச்ச, மயன் விஸ்வகர்மா, விஸ்வகர்மா தேவத்தச்சன், மயன் அசுரத்தச்சன். அவரவர்கள் அங்கங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காளோ அவாவா சண்டை போட்டுக்கிறா. இப்போ விஸ்வகர்மனா சம்பரோ யுயுதே துவஷ்டா, சம்பராசுரன் துவஷ்டாவோடே. சவித்ராது விரோச்சனா, விரோச்சனனோடே சவிதா. விரோச்சனங்கிறவர் பிரஹ்லாதனுடைய பிள்ளை விரோச்சனன். விரோச்சனன் பிள்ளை தான் மகாபலி சக்கரவர்த்தி. விரோச்சனன் யுத்தம் பண்ணினார். அபராஜித்தேன நமுச்சிஹி, பலியினுடைய பிள்ளை நமுச்சி அபராஜித்தோட சண்டையிட்டான். அஸ்வினவ் விஷபர்வனா, அஸ்வினி தேவர்கள் இருவர்கள் விஷபர்வாவோட சண்டையிட்டார்கள். சூர்யோ பலிசூத்தைஹி, பலியினுடைய பிள்ளைகளோட சூரிய தேவன் சண்டையிட்டார். தேவோ பாணஜேஷ்டைஹி சதேனச்ச, தேவர்கள் பாணர்களத்திலே பட்டார்கள். ராகுணாச்ச ததா சோமஹ, ராகுவோடே சந்திரன் சண்டையிட்டான். புலோம்னா யுயுதே அனிலஹ, புலோமாவோடே அனிலன் காற்று தேவதை சண்டையிட்டார். எப்படி ஒத்தொத்தரும் ஓரோரோட சண்டை போட்டுருக்கா. பெருத்த யுத்தம். யுத்தம் எப்ப போய் முடிய போறதோ சடக்கென்ற அசுரர்கள்லாம் மாய யுத்தத்தை தொடங்கினார்கள். நேர்மையான யுத்தம் பண்ணிட்டு இருந்தார். இப்படி போயிருந்தா ஜெயிக்க முடியாதுன்னுட்டு மாயா யுத்தத்தை தொடங்கிவிட்டா. தியாதா பிராதுரபூத் தத்ர பகவான் விஸ்வபாவனா சிருஜ்யமானாசு மாயாசு விஷேதுஹு சுர சைனிக்காக. மாயப்போர் ஆரம்பிச்ச உடனே தேவர்களால தாக்கு பிடிக்க முடியல. அவர்கள் அடிபட்டு அங்கும் இங்கும் சிதறி ஓட ஆரம்பித்தார்கள். அப்ப பெருமானையே தியானிக்கிறார். தேவரீர் நடுவே வந்து ஏற்கனவே எப்படி மோகினி அவதாரம் எடுத்து எங்களை காத்து கொடுத்தீரோ அதே போல தற்போதும் எங்களை காத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறார். பெருமாள் அவதரிக்கிறார். நினைத்த மாத்திரத்தில் பிறந்தானான். ஆழ்வார் பாசுரத்தில் நினைமின் நெடியானைன்னு சாதிக்கிறார். பெருமானை நாம ஒரு நிமிஷம் நினைச்சு விட்டுட்டோம்னா அவர் நெடுங்காலத்துக்கு ஞாபகம் வச்சுக்கிறார். அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கத்தின். பெருமானிடத்தை ஒரு நிமிஷம் நினைத்து உன் திருவடிகளே சரணம்னு சொல்லி வச்சுட்டால், எந்த ஆபத்து ஏற்பட்ட போதும் நினைத்தால் உடனே பெருமான் வந்து ரட்சிக்கிறான். பரமாபதமாபன்னஹா மனசா சிந்தைய தரின். நமக்கே கூட எங்கேயோ வண்டியில போயிட்டு இருக்கோம், இடிச்சு விடுற ஆப்பில் இருக்கும், இல்லை நடந்து போயிட்டே இருக்கும், மயக்கம் வர ஆப்பில் இருக்கு, ஏதோ ஒரு முக்கியமான தருணம், ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா பகவன் நாமத்தை சொல்லி கூப்பிட வேண்டும். ஒரு கஜேந்திரன் கூப்பிட்டது கீழே பார்த்தோம். இப்ப தேவர்கள் கூப்பிடுறா, பெருமாள் வரேன்னு ஓடி வந்துடுறார். அப்ப ஆபத்து காலத்தில் பெருமான் நினைத்தால் வந்தே தீர்கிறான். ததா சுபர்ணாம் சகிருதாங்கிரி பல்லவா பிஷங்கவாசா நவகஞ்சலோச்சனா. அதிருஷ்ட அழகா வர்ணிக்கிறார். ததா சுபர்ணா சகிருதாங்கிரி பல்லவா, பெருமானுடைய திருவடியே தாமரை, கருடன் பேர்ல அந்த திருவடிகளை அமர்த்தி கொண்டு வேகமாக வருகிறார். பிஷங்க வாசா நவகஞ்சலோச்சனா, அழகிய கரியவாகி புடபரந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள், அந்த கண்களோட கருட வாகனத்தில் வருகிறார். ஒரு பக்கத்துல கருடன் பெருமானுடைய திருவடி ஏந்தின்னு இருக்கார். பல திவ்யதேசங்கள்ல பார்த்தீங்கன்னா கருடன் இப்படி கையை வச்சுன்னு நம்மளை பார்த்துட்டு இருப்பார். சில திவ்யதேசத்திலே கருடன் சற்றே முகத்தை திருப்பி பெருமானை நோக்கி கொண்டிருப்பார்.
அப்படின்னா தேவரீரை சுமந்துட்டு இருக்கேனே, இன்னும் என்ன ஆணை, இன்னேதான் அடுத்த கைங்கிரமணமா அப்படின்னு கேட்டுருக்காரோ இல்லையோ. சில இடங்கள்ல பெருமாள் திருவடி நன்னா கருடன் கையில அணைஞ்சு இருக்கும், அழுத்தமா இருக்கும். சில இடத்துல அப்படி தள்ளி இருக்கிறாப்புல எழுந்து இருப்பார். எத்தனையோ திருக்கோலம். கருடன் பேரில் ஆரோகணித்து பெருமான் அங்கு வந்தார். வந்த உடனே கௌஸ்துபம் முதலான கிரீட குண்டலகா, கிரீட்டம் குண்டலம் கௌஸ்துபம் முதலான ஆபரணங்களை அணிந்து கொண்டு தஸ்மின் பிரவிஷ்டே அசுரகூட்ட கர்மஜான் மாயாவினேஷுர் மகினா மகீயசா, பெருமாள் உள்ள நுழைந்தது தாமதம். இவா என்னென்ன மாயைகள்லாம் ஏவி வச்சிருந்தாளோ அத்தனை அழிந்தே போச்சு. திருஷ்டுவாமிருதே கருடவாகமி பாவிராக ஆவித்ய சூல மகினோதத காலநேமிகி. அப்ப காலநேமிங்க அசுரன் தன் கையில் இருக்கிற சூலத்தாலே ஓங்கி கருடன் பேரிலே அடித்தான். பெருமான் அந்த சூலத்தை அவலீலையாக வாங்கி அவனையே முடித்தார். தேனாகு தன்னுப சவாகமரிம் திரையிதிஷா மாலி சுமால்யதி பலௌ யுதி பேதுதுகு யஹா சக்கரேண கிருத்த சிரசாவத மால்யவான் ஸ்தம். அடுத்து மாலி சுமாலி என்று 2 அசுரர்கள் பகவானால் கொல்லப்பட்டார்கள். பலௌ யுதி பேததுகு யச்சக்கரேண கிருத்த சிரசாவத மால்யவான் ஸ்தம். அடுத்து மால்யவான்கிற அசுரன் அவனும் இறந்து போனான். ஆஹத்ய திக்ய கதயாஹன தண்டஜேந்திரம் தாவச்சிரோச்சித நரேந்திர ஹரிநாத்யா. பெருமான் இந்திரனுக்கு உதவி புரிவதற்காக பல அசுரர்களை கொன்று முடித்தார். மறுபடியும் இந்திரனே போர் புரிய வந்தான். அடுத்த அத்தியாய யுத்தம் தொடர்றது. வைரோச்சனாய சம்ரப்தா பகவான் பாகநாசனः உதயச்சத் யதா வஜ்ரம் பிரஜாஹாகேதி தச்சக்ருஹு சுக்ருஷு. பிரஜைகள்லாம் ஹாஹா இப்படி கூட நடக்குமா நினைச்சுட்டு இருக்கிறச்சே, இந்திரன் ஐராவதத்தில் அமர்ந்திருந்தவன் கையில வஜ்ராயுதத்தை எடுத்துட்டு பலிய வஜ்ராயுதத்தால் அழித்து விடுகிறேன் என்று கோபத்தோடே வந்தான். இந்திரன் பேசுறான், நவவன் மூட மாயாபிர் மாயேஷான் நோ ஜிகீஷசி ஜித்வா பாலான் நிபத்தாக்ஷான் நட்டோஹரதி தத்தனம். எப்படி குழந்தைகளை ஏமாத்தி சொத்த பறிச்சின்னு போவாளோ அதை போல நீ எங்களை குழந்தைகள்னு நினைச்சிட்டு சண்டை போட வந்திருக்காய். நீயே ஒரு சிறு குழந்தை, நீ ஜெயிக்க போவதில்லை, இதோ இந்த வஜ்ராயுதத்துக்கு தாங்க மாட்டாய் என்று சொல்லிக்கொண்டே பிரயோகம் பண்றான். சக்ராமே சங்கிராமே வர்த்தமானானாம் காலச்சோதித கர்மணாம் கீர்த்திர் ஜயோ ஜயோ மிருத்யு சர்வேஷாம் சுர் அனுக்கிரமாது. அப்ப மகாபலி சொல்றான், சண்டையில வெற்றி தோல்வி என்பது சகஜம். சில நாள் நீ வெற்றி பெறலாம், சில நாள் நான் வெற்றி பெறலாம். அதுக்கு ஏன் இவ்வளவு கொக்கரிக்க வேணும்? சண்டையிட்டு பார்ப்போம் என்று ஒத்தருக்கொத்தர் 2 பெரிய சண்டை மூண்டது. பிராஹரத் குலிஷம் தஸ்மா அமோகம் பரமர்தனஹ சயானோ நெபதத் பூமௌ சின்ன பக்ஷ இவாச்சலஹ. அதே சமயத்தில் இந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் அடிக்க செரகொடிந்தா போலே பலி கீழே விழுந்தான். அவன் வளர்ந்த கண்டவுடனே அவன் பக்கத்துல ரொம்ப வேண்டியவன் ஜம்பன்னு பேர். பலிக்கு ஆத்ம சமசகா உற்ற தோழன். அவன் இந்திரனோட பெரும் போர் தொடுத்தான். அவன் வந்து அடிச்சடியில ஆன ஐராவதம் நிக்க மாட்டாமல் கால் முறிஞ்சு போய் கீழே விழுந்துடுத்து. உடனே சடக்கென இந்திரன் யானையிலிருந்து இறங்கி மாதலிங்கிற தேரால் ஓட்டப்படும் உயர்ந்த 1000 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர், அந்த தேர்ல அமர்ந்து யுத்தம் பண்ண ஆரம்பிச்சான். ததோ ரதோ மாதலினா ஹரிபிர் தசசதைர் விருதா ஆனீதோ த்விபமுத்ஸ்ருஜ்ய ரதம் ஆருருகே விபு சேஹே ருஜம் சுதுர்மர்ஷம் சத்வம் ஆலம்பிய மாதலிகி இந்திரோ ஜம்பஸ்ய சங்குருத்தா வஜ்ரபாண அஹரச்சிரஹ. அப்போது மாதலி எவ்வளவோ போர் புரிந்து பார்த்தாலும் எதிராள அடிக்கிற அடி தேரோட்டியாலே தாங்க முடியல, இந்திரனாலேயும் தாங்குவதற்கு முடியவில்லை. போர் இன்னும் வருத்தது. சரக்கூட்டத்தாலே இந்திரன் மூடப்பட்டான். ஜம்பன் அழிஞ்சு போயிட்டான். வஜ்ராயுதத்தாலே இந்திரன் அவனை ஒழிச்சிருக்கான்னு கேள்விப்பட்டு நமுச்சி ஓடி வந்து பெரும் போர் புரிந்தான். நமுச்சியை ஜெயிக்கிறதுக்கு இந்திரனால முடியல. வஜ்ராயுதத்தாலே அடிச்சாலும் அது அவனுடைய தோலை கூட குத்திண்டு உள்ள போறதுக்கே முடியல. என்ன இவனுக்கு இவ்வளவு சக்தின்னு யோசித்தான். உலர்ந்த ஆயுதம் எதுனாலும் நமுச்சியை அழிக்க முடியாது தெரிஞ்சுட்டான் இந்திரன். அசரீரி வாக்கு அப்படின்னு சொல்லித்து. உடனே அப்படியே ஆற்றங்கரையில நொர வரும் பாருங்க. அந்த நுரையை பார்த்தா கெட்டியார் காப்பலும் இருக்கு, ஆனா தண்ணீர் திரவமாட்டம் இருக்கு. அந்த நுரையை எடுத்து அடித்தான். அதனால் நமுச்சி முடிந்து போனான். அதை சொல்றார், நாயம் சுஷ்கைரதோ நார்திரைவர் தமதி தானவக தாம் தெய்வீம் கிரம் ஆகரண்ய மகவான் சுசமாஹிதா தியாயன் பேனம் அதாபஷ்யத்து உபாயம் உபயாத்மகம். பேனம் நொரைய வைத்து கொண்டு அடிக்க நமுச்சி அருந்து போய் கீழே விழுந்தான். போதும் போதும், இனி இந்த யுத்தம் வேண்டாம் என்று நாரதர் வந்து தடுத்துட்டார். பவத்திரமிருதம் பிராப்தம் நாராயண புஜாசிரைஹி. நாராயணன் திருவடிகளை படைத்த உங்களுக்கு பற்றியவர்களுக்கு தான் அமுதம் கிடைச்சுடுத்தே, இனிமே சண்டை வேண்டாம், அவரவர்கள் ஊருக்கு போங்கோன்னார். பலியினுடைய சரீரத்தை எடுத்துண்டு அஸ்தமனகிரியை நோக்கி, சூரியன் அஸ்தமிக்கும் மலையை நோக்கி அசுரர்கள் போனார்கள்.
பலிம் விபன்னமாதாய அஸ்தம் கிரிம் உபாகமன் உஷனா ஜீவயாமாச சஞ்சீவின்யாஸ்வ வித்யா. அப்போது உஷனா கவி, அதாவது அசுரர்களுக்கு குலகுருவான சுக்கராச்சாரியர், அவர் பலியை தொட்டார், இழந்த சக்தியெல்லாம் வந்துடுத்து. இறந்து போன அசுரர்களை தொட்டார், அவர்களும் உயிர் பெற்றார்கள். மறுபடியும் பலிக்கு சக்தி வந்துடுத்தா. அவன் என்ன செய்தான், அடுத்தடுத்த மன்வந்தரங்களின் கதை என்ன, அப்புறம் பார்ப்போம்.